மாம்பழத்தில் கேக் பண்ண போகிறோம். ஆமாம், மாம்பழ சீசனால் இது மாம்பழம். ஓகே. எப்படின்னா இந்த அளவு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு, 1 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, 2 கப்பு மாம்பழம் வந்து நல்லா அரைச்சின்னு இருக்கேன். அது மாம்பழம். இதில் வந்து 3/4 கப்பு வந்து வெண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. அது வந்து என்னென்னா இப்போ இந்த மாம்பழம், இந்த பட்டர், இந்த நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வெள்ளம் 2 எதுனா எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா இது ஃபஸ்ட்டு 2த்தையும் போட்டு நல்லா க்ரீம் மாரி பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் சிம்பிள் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே. முன்னாடி இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு வச்சு மூடி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டோன்னு. இப்போ இந்த வெண்ணெய் வந்து லேசாக உருக்கிக்கணும். ஸோ இந்த இப்போ கிண்ணத்துலேயே இந்த வெண்ணெயை போட்டுட்டு லேசாக கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி ஆகும். நம்ம சூட்லேயே ஆகிடும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதுக்காக சூட்டில் வந்து இலங்கிடுது இல்லையா, அதில் வந்து இந்த வெள்ளை இதை போட்டுடுறேன். வெள்ளை நாட்டு ரெண்டுமே இது நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் க்ரீம் ஆகிற வரைக்கும் அப்படியே இது பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் க்ரீமி வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுது இல்லையா. இப்போ இந்த மாம்பழத்தையும் போட்டுன்ட்டு திருப்பி கிண்டணும். ஆமாம், திருப்பி லேசாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் எல்லாம். இதுமாரி எந்த பழத்தில் வேணாலும் பண்ணலாம். அன்றைக்கி பனானா காமிச்சேன், அன்றைக்கி அந்த இதெல்லாம் போடணும். மேங்கோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துக்கும். இருக்குல்ல, கொஞ்சம் இதாக கலந்து எடுத்து பாருங்க எல்லாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சும்மா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்படி பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிடுவியா? ஆமாம், இப்படியே எல்லாத்தையும் கலக்கணும். இது போடுறது சப்போஸ் வந்து இதில் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். பால் விட்டு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அந்த ட்ரேயில் விடுறதுக்கு நம்மளுக்கு இறங்கணும் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். கொஞ்சம் ஜலமாக இருந்தது அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போடக்கூடாது சார். அப்படியா? இது வந்து இது இல்லையா, கோதுமை மாவு தான் போடணும். ஓகே. அரிசி மாவு இட்ஸ் நாட் டோட்டலி ராங் இல்லையா, கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை போட்டுக்கலாம். நீ சொன்ன ஐடியா கரெக்டு. இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓகே. எண்ணெய் தடவிட்டு மாவு விட்ருக்கேன். இப்போ வந்து இது அப்படியே விட்டுறேன். போட்டுன்ட்டேன், அது உள்ளே வச்சிடறேன். இப்போ ஓகே. 40 மினிட்ஸ் ஆகும். நல்லா இதாக எடுத்துக்க கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆகும்னு எடுத்துருக்கேன். ஆயிடுத்து, ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஊற்றி பார்த்துட்டேன். ஓகே. என்னென்ன ஆறுனதுக்கப்புறம் அது கட்டி பண்ணலாம். கேக் ரெடி ஆகிடுது. ஆமாம். சூப்பர் கேக். நல்லா வந்துருக்குல்ல? சாப்பிட்டு பாரு. தொட்டுக்காது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல, சாப்பிட்டு பாரு. நான் வந்துருக்குல்ல. எல்லா கேக்குமே இதே மெஷர்மெண்ட் தான். என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியா? கொய்யாப்பழம், ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி, பப்பாளி பழம்னா பப்பாளி பழம், சப்போட்டா எந்த சீசனில் எந்த பழம் சீப்பாக கிடைக்கிறதோ அப்போ வந்து இது. சூப்பர் கேக். தேங்க்யூ. ஓகே.